Hi students, நான் பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் சேம் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபங்க்ஷனை ரிலேட் பண்ண ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் மோர் தென் ப்ராக்டிஸ் வேணும். இந்த கொஸ்டினில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளுக்கு கொஸ்டினை வந்து என்ன செய்யலாம், ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். A particle moves along a straight line such that its displacement x at a time t. It is given by x equal to t cube minus 6t squared plus 3t plus 4 meter. இதில் find its velocityன்னு கேட்டாங்க. ஓகே, velocity கண்டுபிடிச்சிடலாம். ஃபைண்ட் இட் ஆக்சலரேஷன் கேட்டால் கூட சரி வெலாசிட்டி டெரிவ் பண்ணி ஒன் மோர் டைம் நம்ம வந்து சொல்லிடலாம். ஆனால் இங்கே என்ன அடிஷனலாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். வென் த ஆக்சலரேஷன் இஸ் 0 ஃபைண்ட் இட்ஸ் வெலாசிட்டி. ஸோ இந்த கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். சரிங்களாப்பா? ஸோ நம்மளுக்கு அப்ஜெக்டிவில் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு இதான் இந்த இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஸ்டினை ஒன் மோர் டைம் நம்ம ரீட் பண்ணி கூட சொல்லிடுவோம். ஆனால் சில டிஸ்கிரிப்ட் டைப்பில் எழுதும்போது நம்ம நேரடியாக வெலாசிட்டி ஆக்சலரேஷன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம், விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வெலாசிட்டியோட ஃபார்முலா எப்படி எழுதுவோம், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றதுல எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, டி கியூப் மைனஸ் 6t ஸ்கொயர் ப்ளஸ் 3t ப்ளஸ் 4 மீட்டர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன எழுதிக்கலாம், டெரிவ் பண்ணி எழுதுறதுக்கு படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் திரும்ப ஒருக்க ஃபார்முலாவை எழுதிடுறேன். dx power n by dx. இது எப்படி எழுதலாம், n into x power n minus 1. ஒவ்வொரு சிங்கிள் டேமாக நம்ம என்ன செய்வோம், டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதும்போது இங்கே டி கியூப்னு இருக்குது. டி கியூப் எப்படி எழுதிங்க, என்னோட வேல்யூ 3. அப்போது 3 into t power 3 minus 1 2. அப்போது 3t ஸ்கொயர்னு எழுதணும் இந்த டேமுக்கு. தென் மைனஸ் 6 போட்டாச்சு. அப்புறம் டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். என்னோட வேல்யூ 2. அப்போ என்ன செய்வீங்க, 2 into பவர் 2 minus 1 1 தான். ஸோ அப்போது 2 into t. சரிங்களா, 2 into t. ஸோ இதை கொஞ்சம் சிம்பிளாக நீங்களும் எழுதி பார்க்கணும். அடுத்து 3 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கிட்டு டீயை போல் கொண்டு போகும்போது 3d by t. அப்போது டீயோட பவர் இந்த இடத்துல 1 அப்படின்றதுனால நம்மளுக்கு டேம்ஸும் நம்மளுக்கு 1 தான் வந்து முடியும். ஸோ அதனால் 4 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0 அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெலாசிட்டியோடைய ஃபார்முலா இதுதான். இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா v equal to 3t squared minus 12t plus 3. இவ்வளோதான். சரிங்களாப்பா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யலாம், இந்த ஈக்குவேஷனில் இதை அப்படியே நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ அப்போது d by dt ஆஃப் 3d squared minus 12d plus 3. ஒன் மோர் டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த டைமை இதே மாதிரி எழுதுங்க. அப்போ 3t ஸ்கொயரில் 3 ஃபஸ்ட் எழுதிக்கிடுவோம். டி ஸ்கொயர்ட் அப்படின்றதோடைய பவர் n is equal to 2 இல்லையா? அப்போது 2 into t நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. அடுத்து மைனஸ் 12 டீயை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 தான் கிடைக்க போகுது. ஏன்னா அதோடைய பவர் 1 தான் இல்லையா? தென் ப்ளஸ் 3 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால இங்கே கான்ஸ்டன்ட். ஸோ இந்த டைமை சிம்பிளை பண்ணும்போது 60 minus 12 அப்படின்னு கிடைக்குதுப்பா. இப்போது எப்போ ஆக்சலரேஷன் 0வாக இருக்கோ அந்த இடத்துல வெலாசிட்டி என்ன, இதுதான் கொஸ்டின். அப்போது ஆக்சலரேஷன் 0ன்ற கண்டிஷன் இது எப்படி எழுதலாம், வென் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த டயத்தை வேணால் t equal to t1ன்னு வச்சுக்கிடும். அந்த டயத்தில் வந்து டைம் வந்து t equal to t1 அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்லப்பா, சரி இந்த ஆக்சலரேஷனோட வேல்யூவை 0ன்னு போட்டிங்கன்னா 0 6t minus 12 அப்படின்ற இந்த டேமை t1 ஆக்சலரேஷனுக்கு பதிலாக 0 போட்டேன், டீக்கு பதிலாக d1ன்னு போட்டேன். சரிங்களா, ஆக்சலரேஷனுக்கு பதிலாக 0, டீக்கு பதிலாக என்ன போட்டேன், t1ன்னு போட்டிருக்கேன். அப்போது d1 equal to 6, t1 equal to 12. இந்த 12 இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போது t1 equal to 12 by 6 equal to 2 seconds. அப்போது 2 செகண்ட்ஸில் நம்மளுக்கு என்ன செய்யுது, ஆக்சலரேஷன் 0 ஆகுது அந்த கண்டிஷனில். அப்போது இந்த இடத்துல வெலாசிட்டியை ஈக்குவேஷன் 1 நீங்கள் எடுத்தீங்க பார்த்தீங்களா, இது ஈக்குவேஷன் 2 வச்சு சிம்பிளை பண்ணோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஈக்குவேஷன் 1 வச்சு இந்த ஈக்குவேஷனை சிம்பிளை பண்ணும். when the time t equal to t1, velocity v equal to v1ன்னு வச்சுக்கிடும். that means v1 அப்படின்றத 3 t1 squared minus 12 t1 plus 3. இந்த t1ஓட வேல்யூ என்னப்பா, 2 செகண்ட்ஸ் தானே. 2 செகண்ட்ஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 12 into 2 plus 3. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டேமில் 3 into 4 நம்மளுக்கு 12 மைனஸ் 12 into 2 24 ப்ளஸ் 3. ஸோ இந்த டேமை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் டேமில்
-9 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், ஆக்சிலரேஷன் 0 ஆகும். எப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆகுதோ அந்த இடத்துல 0. ஸோ அப்போ அந்த இடத்துல ஆக்சிலரேஷன் 0 இருந்துச்சுன்னா வெலாசிட்டி என்னவா இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக -9 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.